There is something that is happening in your life. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. And you are watching this sermon. நீங்க இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். God wants to let you know. ஆண்டவர் இதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார். His promise is waiting for you inside that fire. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உனக்காக அக்கினிக்குள்ளே காத்திருக்கின்றன. Inside your problem. உன்னுடைய பிரச்சனைக்குள்ள. Don't run away from your problem. பிரச்சனையை விட்டு ஓடி போக வேண்டாம். Face your Goliath. உன்னுடைய ராட்சதனை நீ சந்தித்துக்கொள். Face the Pharaoh. அந்த பார்வோனை நீ சந்தித்துக்கொள். You face the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்தை நீ சந்தித்துக்கொள். You face the Jordan. அந்த யோர்தானை நீ சந்தி. You face the Jericho. நீ எரிகோவை சந்தி. Never in the history of the Bible. வேதத்தின் வரலாற்றில் Never has God lost a battle. ஒரு நாளும் நம்முடைய தேவன் யுத்தத்தில் தோற்றதே இல்லை. He will always. எப்பொழுதும் நம்முடைய தேவன் ஜெயாலியாக இருக்கிறார். Your promise is not outside. உங்களுடைய வாக்குத்தத்தம் வெளியாக இல்லை. Your promise is inside the fire. உங்களுடைய வாக்குத்தத்தமானது அக்கினிக்குள்ள தான் ஒளிந்திருக்கிறது. For you and me. உங்களுக்கும் எனக்கும் We need an altar. நமக்கு ஒரு பலிபீடம் தேவை. To receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளும்படியாக. For God. ஆனால் தேவனுக்கு He is the altar. He is the fire. அவரே பலிபீடம், அவரே அக்கினியாக இருக்கிறார். In Exodus chapter 14 verse 20. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் The Bible says, வேதம் சொல்லுகிறது, coming between the armies of Egypt and Israel, அதின் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேல் நடுவில் throughout the night, இரவு முழுவதும் the cloud brought darkness to the one side, மேகமானது ஒரு பக்கம் இருளை கொண்டு வந்தது, அந்தகாரத்தை கொண்டு வந்தது, and light to the other side. மற்றொரு பக்கத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. So neither went near the other all night long. ஒரு சேனையும் இன்னொரு சேனையும் ஒன்றொன்று மோதாதபடி இரவெல்லாம் அப்படி நடந்தது. The people of Israel, இஸ்ரவேலின் ஜனங்கள் were followed by the armies of Egypt. அவர்கள் எகிப்தின் சேனைகளால் துரத்தப்பட்டார்கள். But they could not near them. ஆனா எகிப்தியர்களால் இஸ்ரவேலரை நெருங்க முடியவில்லை. They saw with their eyes, கண்களால் பார்த்தார்கள், but they were not able to overcome. ஆனால் மேற்கொள்ள முடியவில்லை. Because somebody was standing there. ஏனென்றால் நடுவிலே வேற யாரோ நின்று கொண்டிருந்தார். There was a pillar of fire. அவர்கள் நடுவிலே ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. My question is, என்னுடைய கேள்வி இதுதான், there is no altar, அங்க பலிபீடம் இல்லை, but there was a fire. ஆனா அங்க நெருப்பு மட்டும் இருந்தது. There is no altar, பலிபீடம் இல்லை, but the fire is standing. ஆனா நெருப்பு நின்று கொண்டிருந்தது. Let me give you this revelation. இந்த வெளிப்படுத்தல் நான் உங்களுக்கு சொல்லட்டும். For you and me, உங்களுக்கும் எனக்கும் we need an altar. நமக்கு ஒரு பலிபீடம் தேவை. To receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளும்படியாக. But for God, ஆனால் தேவனுக்கோ He is the altar. He is the fire. அவரே பலிபீடம், அவரே அக்கினியாக இருக்கிறார். Between you, உங்களுக்கு நடுவே, and your problems, உனக்கும் உன் பிரச்சனைக்கும் நடுவே, there is a fire that is standing. ஒரு அக்கினி நின்று கொண்டிருக்கிறது. In the center of the Red Sea, சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே, as the Israelites were going and walking in faith, இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தினால் பிரயாணப்பட்டு நடந்து கொண்டிருந்த பொழுது, the enemies thought they can overcome. அவங்க சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். Whenever you are going taking a path and a journey of faith, எப்பொழுதெல்லாம் நீங்கள் விசுவாச பாதையை எடுக்கிறீர்களோ, the enemy always tries to follow you. சத்துரு அப்பொல்லாம் உங்களை பின்தொடர்கிறான். The same enemy which said, இதே வார்த்தையை சொன்ன அந்த சத்துரு, he said, go, புறப்பட்டு போங்கள், get out of Egypt. எகிப்தை விட்டு போங்கள் என்று சொன்னவன், that same enemy, அதே சத்துரு தான் after some time, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு, he sees this whole group of people crossing over the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை இந்த பெரிய சேனை தாண்டுகிறதை பார்த்தான். He was not happy. அவனுக்கு அது சந்தோஷமா இல்ல. How can I let them go? எப்படி நான் அவர்களை விடுவேன்? How can I let them be happy? எப்படி அவர்களை சந்தோஷமா இருக்க விடுவேன்? He started following them. சத்துரு அவர்களை பின்தொடர்ந்தான். That is when God said, அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், Moses, மோசே, stretch out your hand. உன்னுடைய கையை நீ சமுத்திரத்தின் மேல் நீட்டு. God parted the sea. தேவன் சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். And the people walked inside the sea.
ஜனங்களோ கடலுக்கு நடுவே உள்ளாக நடந்து சென்றார்கள். They walked inside, meaning to the depth of the sea. உள்ளே நடந்து சென்றார்கள் என்றால் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த இடத்தில் அவர்கள் நடந்து சென்றார்கள். Today I want to let you know. இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். You are in a pit of fire. நீங்கள் ஒருவேளை அக்கினியின் குழியில் இருக்கலாம். But God wants to let you know. ஆனால் தேவன் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். In that pit of fire, அந்த அக்கினியின் குழியிலிருந்து God will bring you out. தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். As a miracle. ஒரு அற்புதமாக வெளியே கொண்டு வருவார். As a miracle. அற்புதமாக வெளியே கொண்டு வருவார். Hallelujah. 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 Are you in a very low place? ஒருவேளை தாழ்ந்த இடத்தில் இருக்கீங்களா? You tried everything. உங்களால முடிஞ்சதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க. You are not able to make people satisfied. ஆனா உங்களால ஜனங்களை திருப்திப்படுத்த முடியல. You did everything. உங்களால சாத்தியமான யாவையும் நீங்கள் செய்தாயிற்று. Beyond your strength. உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி காரியங்களை செய்துட்டீங்க. But things are going opposite direction. ஆனா காரியங்களோ சூழ்நிலையோ உங்களுக்கு எதிர்மறையாக செல்கிறது. What do you do when you are righteous and still suffer? நீதிமானாய் இருந்தும் நீங்கள் பாடுபட்டால் என்ன செய்ய முடியும்? My dear children of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. That the fire is going to produce a great reward for you. உனக்காக கர்த்தருடைய அக்கினியானது பெரிய பிரதிபலனை உண்டாக்க போகிறது. Turn with me to 1 Peter. முதலாம் பேதுருக்கு நேராக chapter 1. 1வது அதிகாரத்தில் verse 6 and 7. 6ஆம் 7ஆம் வசனம். மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Gold is refined by fire. பொன்னானது அக்கினியால் புடப்படுகிறது. Faith likewise, the Lord says. அதே போல விசுவாசமும் பரீட்சிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Why the faith is being tested by fire? ஏன் உங்களுடைய விசுவாசம் அக்கினியால் புடமிடப்படுகிறது? Because it will result in praise, glory and honor. ஏனென்றால் அந்த சோதனையின் மூலமாக கடைசியில் புகழ்ச்சி, தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். Hallelujah. Hallelujah. Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். My fire, என்னுடைய அக்கினி, my fire of test, என்னுடைய அக்கினி பரீட்சையானது is going to result அது இப்படியாக பதில் கொடுக்க போகிறது. in praise, glory and honor. அது புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வர போகிறது. Hallelujah. Hallelujah. In Isaiah 43 verse 2, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் the Lord said, when you pass through the waters, நீ தண்ணீர்களுடைய நடந்து செல்லும் I பொழுது will be with thee. நான் உன்னோடு கூட இருப்பேன். Through the rivers, நீ ஆறுகளுடனே செல்லும் they பொழுது shall not overflow. அது உன்மேல் புரளுவதில்லை. When you walk through the fire, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது thou shalt not be burned, வேகாதிருப்பாய். neither shall the flame kindle upon thee. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Now listen very carefully. கவனமாய் கேளுங்கள். You did everything God prescribed. தேவன் சொன்ன எல்லாம் நீங்கள் செய்து You முடித்தீர்கள். read the Bible. பைபிள் படித்தீர்கள். You prayed. நீங்கள் ஜெபித்தீர்கள். You came to church. சபைக்கு வந்தீர்கள். You tithed. நீங்கள் தசமபாகம் கொடுத்தீர்கள். You did everything according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்து விட்டீர்கள். But still some people, ஆனாலும் சில ஜனங்கள், still some problems. ஆனாலும் சில பிரச்சனைகள். Hallelujah. Hallelujah. It is like you eat vegetables, நீங்க வெஜிடபிள் சாப்பிட்ட அந்த சூழ்நிலை போல drink 8 glasses of water, கரெக்ட்டா 8 டம்ளர் தண்ணி குடிச்சு stay away from illicit substances. அதாவது தேவையில்லாத கொழுப்புகள் வரக்கூடிய அந்த பொருட்களை You சாப்பிடாம exercise regularly, சரியான உடற்பயிற்சி செய்து draw within speed limit. கரெக்ட்டான அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள நீங்க பயணித்து You prayed and believed in the Bible. நீங்கள் ஜெபித்தீர்கள், வேதத்தை விசுவாசித்தீர்கள். Despite all this effort, ஆனா இந்த எல்லா முயற்சிக்கு பின்பும் something goes wrong. ஏதோ ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. Heart attack. திடீர்னு ஹார்ட் அட்டாக். Suddenly some evil people rising against you. தீமையான ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். Suddenly your children's life is being berserk. திடீர்னு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைகீழாக கோணலாக You lose your மாறுகிறது. job. உங்க வேலை இழந்து விடுகிறீர்கள். Doctors say your situation is bad. டாக்டர் சொல்றாங்க உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. Why does it happen to me, pastor? பாஸ்டர் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது? Because God is going to give you praise, glory and honor. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் துதியையும் தரப்போகிறார், புகழ்ச்சியும் தரப்போகிறார். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Somebody lift your hands and say fire. Fire.
Amen. Amen. Testing fire புடமிடுகிறதான அக்கினி will bring praise, glory and honor. அது புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும். My dear children of God, என்னோட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, I want to speak to you about the three Hebrew young people. மூன்று எபிரேய வாலிபர்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. We read about their story in the Bible. வேதத்திலே அவர்களுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். In Daniel chapter 3, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் we read the whole instance about how the thing developed. அந்த காரியம் எப்படி உருவானது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Pharaoh wanted everybody to worship an idol. நேபுகாத்நேச்சர் அங்க இருக்கிற எல்லாரும் அந்த விக்கிரகத்தை வணங்கும்படியாக விரும்பினான். And he wanted everybody to worship the idol. எல்லாரும் அந்த விக்கிரகத்தை தான் வணங்க வேண்டும் என்று ராஜா விரும்பினார். But three young people were not ready to listen to Nebuchadnezzar. ஆனா மூன்று இந்த இளம் வாலிபர்கள் அந்த ராஜாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because they were worshiping the true living God. ஏனென்றால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். Today the devil wants us to worship the world. இன்றைக்கு பிசாசு நாம் உலகத்தை ஆராதிக்க விரும்புகிறான். Devil wants us to worship medicine. இந்த மருந்துகளை ஆராதிக்க விரும்புகிறான். Devil wants us to worship money. பணத்தை ஆராதிக்க விரும்புகிறான். Devil wants us to worship influence. அந்த ரெக்கமெண்டேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் அதை ஆராதிக்க விரும்புகிறான். But God wants us to worship him. ஆனால் தேவனோ நீங்கள் அவரை தான் ஆராதிக்க வேண்டும் என்று He விரும்புகிறார். alone is the solution. அவரே உங்களுடைய பரிகாரம். How many of you want to say amen to that? ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The Lord wants to let you know. கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். You will come out of this fire without your hair being singed back. உங்களுடைய தலை முடி கூட கருகாமல் இந்த அக்கினியிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அக்கினியின் சோதனையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். புரிஞ்சவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. என் சரீரத்துல, என் வாழ்க்கையில ஒன்றையுமே பிசாசு தொட முடியாது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, I want you to understand this. நீங்கள் இதை புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். The fire that God allows in our life தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிற அந்த அக்கினியானது is not to destroy us. அது நம்மை அழிக்கும்படியாக அல்ல. It is only to promote us. அது நம்மை உயர்த்தும்படியாக தான். Somebody tell your neighbor, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, hello. Just tap your neighbor and say, இந்த அக்கினி, this fire, உங்க promotion அக்கினி. this is only for your promotion. சொல்லுங்க, இது உங்க promotion அக்கினி. This is for only for your promotion. இந்த எக்ஸாம் எழுதாம இன்னைக்கு லீவ் போடுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா? மண்டே ஆனா சில பேர் லீவ் போடுவாங்க. மண்டே ஆனா ஸ்கூலுக்கு லீவ் போடுற ஆசாமிங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட்டுக்கு எழுதாம போறதுக்கு. எல்லா டெஸ்ட்டும் மண்டே தான் வைப்பாங்க. அதுக்காகவே மண்டே லீவ் போடுற ஆசாமிகள் உண்டு. அதே மாதிரி லைஃப்ல சில டெஸ்ட் சில பேர் some people don't want to write. சில ஜனங்கள் அந்த பரீட்சை எழுத விரும்புவதே இல்லை. Very important. முக்கியமான விஷயம். If you face a fire, நீங்கள் அக்கினியை சந்திக்கும் பொழுது remember God allowed it. தேவன் அதை அனுமதித்தார் என்பதை நினைவு கூறுங்கள். Remember God has a way out of it. அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஆண்டவருக்கு வழி இருக்கிறது, அதையும் நினைவு கொள்ளுங்கள். Amen. Hallelujah. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. These three young people, இந்த மூன்று வாலிபரும் they were separated. அவர்கள் வேறு பிரிந்து வாழ்ந்தார்கள். Along with Daniel, தானியேலோடு கூட சேர்ந்து இருந்தார்கள். they were in the palace. அவர்கள் அந்த அரண்மனையில் இருந்தார்கள். They had a good job. அவர்களுக்கு நல்ல வேலை இருந்தது. In a good job, அந்த நல்ல வேலையில் there came a problem. ஒரு பிரச்சனை வந்தது. There was a statue that the entire nation had to worship. மொத்த தேசமும் ஒரு சிலையை ஆராதிக்க வேண்டி இருந்தது. What would you do? அந்த இடத்துல நீங்க என்ன செய்திருப்பீர்கள்? If they told you, அவர்கள் உங்களை பார்த்து இப்படி if சொன்னார்கள், you don't worship the idol, இந்த சிலையை வணங்காவிட்டால் you will lose your job. உங்க வேலை போய்விடும். Will you not do it? நீங்கள் அப்படி சொன்னா ஆராதிக்காமல் இருப்பீர்களா? Pastor, just one jajang, one jajak, jajang jajak. Simple. What is there? Nobody, my pastor will not see. என் பாஸ்டர் இதை பார்க்க மாட்டார், சாதாரண விஷயம், தெரியாம வணங்கி விடுவேன். டக்குன்னு பண்ணிட வேண்டியது. What did the king, what did Nebuchadnezzar ask? இந்த நேபுகாத்நேச்சர் என்னதான் சொன்னாரு?
Everybody fall prostrate before it. அதுக்கு முன்னாடி எல்லாரும் தலை கீழ வணங்க வேணும். Did விழுந்து they have வணங்க. CCTV then? அந்த CCTV இருந்துச்சா? Why should these guys who are not in their own land fear about in an alien land? இந்த சொந்த தேசத்துல இல்லாம அந்நிய தேசத்துல இவர்கள் ஏன் அதை பார்த்து பயப்பட வேண்டும்? What made them say no? எது அவர்களை இல்லை வணங்க மாட்டேன் என்று சொல்ல வைத்தது? There was some other fire that was burning in their heart. அவருடைய இதயத்துக்குள்ள வேற அக்கினி எரிந்து கொண்டிருந்தது, அதுதான் சொல்ல வைத்தது. They had a fire of worship. ஆராதனையின் அக்கினி அவர்களுக்குள்ளே இருந்தது. If you have the true anointing of fire, இந்த உண்மையான அக்கினி அபிஷேகம் உங்களுக்குள்ள if you are a இருக்குமென்றால், true worshipper, நீங்கள் உண்மையான ஆராதிக்கிறவர்கள் என்றால், you will not worship anything in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் ஆராதிக்க மாட்டீர்கள். Somebody shout amen. ஆமென். God wants to separate the real fire ones. உண்மையாய் அக்கினி உள்ளவர்களை தேவன் வேறு பிரிக்க விரும்புகிறார். When the fire comes to some believers, சில அக்கினி சில விசுவாசிகளை சந்திக்கும் பொழுது they run away from the church. அவர்கள் சபையை விட்டு ஓடி They விடுகிறார்கள். will run away from the fire. அவர்கள் அக்கினியை விட்டு ஓடி விடுகிறார்கள். Oh, I started fasting, all the problems came, I will stop fasting. நான் உபவாசிக்க ஆரம்பிச்சேன், எல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உபவாசமே வேண்டாம். I came to church and all the problems started. சபைக்கு வர ஆரம்பிச்சேன், ஒரே பிரச்சனை, எனக்கு வேண்டாம். I started doing ministry with you, pastor, all the problems came. பாஸ்டர் உங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வேலை செய்ய ஆரம்பித்தேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன், ஒரே பிரச்சனை. Hello. ஓ பிரதர், எப்படி சென்னைக்கு வருஷம் புயல் வருமோ விசுவாசிக்கு எப்பனாலும் ஃபயர் வரும். like how Chennai receives cyclone every year, the believer will always receive a fire. ஏன் புயல் வருதுன்னு நீ வேற ஊருக்கு போக வேண்டியது தானே? இன்னதுக்கு சென்னையில உட்கார்ந்துக்கிற? விசுவாசினா ஃபயர் வரும். If you are a believer, you have to face the fire. For a cyclone you are not living Chennai. என் வீடு. புயல் வரும்போது இது என் வீடுன்னு சொல்லி உள்ளே இருக்கிறீங்க, சென்னை விட்டு போறது இல்ல. When fire comes you leave the church. ஆனா சபையில நெருப்பு அக்கினி வரும்போது, சோதனை வரும்போது ஏன் போறீங்க? This is over fire pa. இந்த அக்கினி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. Over. Sister is calling daily to come to the church. சிஸ்டர் ஒரு நாளும் சபைக்கு வர முடியா கூப்பிடுறாங்க. She is calling 24 hours prayer. 24 hours prayer கூப்பிடுறாங்க. Mount prayer. Mount prayer கூப்பிடுறாங்க. Fasting prayer. Fasting prayer. Deborah prayer. Deborah prayer. What in this church? No entertainment. இந்த சபையில பொழுதுபோக்கே இல்ல. No gala. Functions. ஃபங்க்ஷன், திருவிழா, விழா. No superstar preachers are coming. சூப்பர் ஸ்டார் பிரீச்சர்கள் வருகிறது இல்லை. Only fire, only power, only Anya Bhasha. ஃபயர், தேவனுடைய வல்லமை, அந்நிய பாஷை. Nobody preaching about how you become a millionaire. கோடீஸ்வரன் அவன் பிரசங்கம் பண்றது இல்ல. Always about fire. எப்போ பார்த்தாலும் அக்கினி, நெருப்பு, வல்லமை என்று சொல்லுகிறார்கள். Today's church, இன்ற காலகட்டங்களில் இருக்கிற சபை, if the fire is taken out of the church, சபையிலிருந்து அக்கினி எடுக்கப்பட்டால் the church will still continue. சபை ஆனாலும் தொடரும். You know why? ஏன் தெரியுமா? Many churches have lost the fire. ஏனென்றால் அநேக சபைகள் ஏற்கனவே அக்கினியை தொலைத்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள். He is saying the fire on the altar should never go out. இந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவிந்து போகவே கூடாது என்று சொல்லுகிறார். Fire on the altar should never go out. பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி ஒரு நாள் அவிந்து போகலாகாது என்று சொன்னார். Leviticus 6:12 and 13. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம். Oh, that speaks about a church that can never close down. அது ஒரு நாள் சபை மூடக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்தை பற்றி சொல்லுகிறாரு. In the church of the Act of Apostles, அப்போஸ்தல நிருபங்கள் இருக்கிற சபையானது, if you took out the Holy Spirit fire, பரிசுத்தாவின் அக்கினி நீங்கள் எடுத்து விட்டால் church would stop. அந்த சபை நின்றுவிடும். You know why? ஏன் தெரியுமா? Everything was about the fire of the Holy Spirit. ஏன்னா அங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் பரிசுத்தாவியின் அக்கினியை பற்றி தான். Write it down. எழுதி கொள்ளுங்கள். The church needs fire. சபை என்றால் அக்கினி. I am not concerned about whether I have millions of people in my church. என்னுடைய சபையில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க பத்தி எனக்கு கவலையே இல்ல. I don't want to please people. எனக்கு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. I want to please my God. என் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன். Yahweh, யாவே, the one true living God. ஒரே ஜீவனுள்ள தேவன். Whatever he wants we will do on earth. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாங்கள் இந்த பூமியிலே We will செய்வோம். be unashamed of what God says. தேவன்
தேவன் சொல்லுகிறதை குறித்து ஒரு நாளும் வெட்கப்படாமல் இருப்போம். We will boldly preach what God has asked us to do. ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொன்னாரோ சொல்ல சொன்னாரோ அதை தைரியமாய் பிரசங்கிப்போம். No big name tags. எங்க ஒரு பேருக்கான பெரிய நன்றி இல்ல. We need the fire in the church. சபையிலே அக்கினி தேவை. John Wesley said, ஜான் வெஸ்லி இப்படியாக சொன்னார், if a man is in fire, ஒரு மனுஷன் அக்கினியா இருப்பான் என்றால் people will come to see the fire. ஜனங்கள் அவனுக்குள்ள இருக்கிற அக்கினியை பார்க்கும்படியாய் வருவார்கள். You don't need poster. போஸ்டரே தேவையில்லை. You don't need publicity. பப்ளிசிட்டி தேவையில்லை. If a church is on fire, ஒரு சபை அக்கினியா இருக்கும் என்றால் people will come to the church. ஜனங்கள் சபைக்கு வருவார்கள். The ones who are called by God will come to the church. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நிச்சயம் சபைக்கு வருவார்கள். The elders will be on fire. நம் மூப்பர்கள் அக்கினியா இருப்பார்கள். I want elders in this church to be on fire. நம்ம சபையில் இருக்கிற மூப்பர்கள் அக்கினியா இருக்கும்படியாய் விரும்புகிறேன். Somebody shout hallelujah. Hallelujah. All my elders should speak in tongues. என்னுடைய மூப்பர்கள் எல்லாம் அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். Everyone in our team should be on fire. நம்முடைய டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கென்று நெருப்பாய் அக்கினியாய் இருக்க வேண்டும். Every woman and man of God in this church should be in fire. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் அக்கினியால் நிறைந்திருக்க வேண்டும். Because if you don't have the fire, ஏனென்றால் உங்களுக்குள் அக்கினி இல்லை என்றால் you cannot face the fire. நீங்கள் ஒரு நாளும் அக்கினியை சந்திக்க முடியாது. How many of you want to say amen? ஆமென். Turn to your neighbor and says, I am Hebrews 1:7. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் தான் எபிரேயர் 1:7 சொல்லுங்க அவங்கள பார்த்து, நான் தான் எபிரேயர் 1:7. ஆமென். ஆமென். என்ன சொல்லுது எபிரேயர் 1:7? What does Hebrews 1:7 says? தேவதூதரை குறித்தோ, Speaking of the angels, he says, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் he makes his angels spirits, தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் his என்று. servants flames of fire. ஆமென். அக்கினி ஜுவாலை. Somebody say amen. ஆமென். Turn to your neighbor and say, I'm a flame of fire. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் அக்கினி ஜுவாலை என்று. Somebody tell your neighbor, I'm a flame of fire. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் அக்கினி ஜுவாலை என்று. In this fasting prayer, இந்த உபவாச ஜெபத்தில் you will become a flame of fire. நீங்கள் அக்கினி ஜுவாலையாய் You மாறுவீர்கள். will become a flame of fire. நீங்கள் அக்கினி ஜுவாலையாய் You மாறுவீர்கள். will become a flame of நீங்கள் fire. அக்கினி ஜுவாலையாய் மாறுவீர்கள். Satan will run when he sees you. சாத்தான் உங்களை பார்க்கும்போதே ஓடி போவான். Wherever we go, நாம் எங்கு சென்றாலும் there will be revival. அங்கு அக்கினி எழுப்புதல் நடக்கும். Ruah. சபையே, Wherever we go, நாம் எங்கு சென்றாலும் the whole nation will come to God. தேசம் கர்த்தருக்கு நேராக வரும். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I'm a flame of fire. நான் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறேன். You are a flame of fire. நீங்கள் அக்கினி ஜுவாலையாக These இருக்கிறீர்கள். 3 young people, இந்த மூன்று வாலிபரும் Shadrach, Meshach, Abednego, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, they were flames of fire. அவர்கள் அக்கினி ஜுவாலையாக They இருந்தார்கள். did not budge to Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சருக்கு அவர்கள் தலைவணங்கி போகவில்லை. They were persuaded அவர்கள் தேவனிடத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். that God had the power to do what he had promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து உறுதியாய் இருந்தார்கள். They were persuaded. அவர்கள் அதை தொடர்ந்து நிலைத்திருந்தார்கள். Hallelujah. ஹalleluya. Romans 4:21 says, ரோமர் 4:21 சொல்லுகிறது, fully persuaded. அவன் முழு நிச்சயமாய் நம்பி. What was he fully persuaded about? அவன் எதை முழு நிச்சயமாய் நம்பினான்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். Somebody shout hallelujah. ஹalleluya. Are you persuaded about this fire? இந்த அக்கினியை குறித்து நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறீர்களா? எத்தனை பேர் முழு நிச்சயமா நம்புறீங்க? ஆமென். எழுதிக்கொள்ளுங்க. முழு நிச்சயமா நம்பும்போது, when you believe all together, if life has pushed you too far, ஒருவேளை இந்த வாழ்க்கை உங்களை ரொம்ப தூரத்துல தள்ளி இருக்கும் என்றால், it is time to rise up with the attitude of Shadrach, Meshach, Abednego. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அதே மனநிலையில் நீங்கள் திரும்பி எழும்ப வேண்டும். I am fully persuaded. நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். It came out through the words that they spoke. அவர்கள் பேசின வார்த்தைகள் மூலமா இது வெளிப்பட்டது. Daniel chapter 3 verse 16 to 18. தானியேல் 3:16 முதல் 18 வசனத்தில், They were fully persuaded. அவர்கள் முழு நிச்சயமாய் உறுதியாய் நம்பினார்கள். They told their king, ராஜாவை பார்த்து இப்படியே சொன்னார்கள், we don't need to defend ourselves. நாங்கள் எங்கள் காரியத்தை நாங்க எங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. Hallelujah. ஹalleluya. எப்படி இருக்கும்? ராஜா கூப்பிட்டுக்காரு, என்னப்பா சொல்றீங்கன்னா, நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி இருக்கும்? ராஜா கிட்ட பேசுறாங்க. மற்றவெல்லாம் அப்படி நடுங்கிட்டு இருக்கிறோம். ராஜா ராஜா. இவங்க 3 பேர் வந்து,
இந்த காரியத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. Amen. King Nebuchadnezzar, we do not have to defend ourselves on this matter. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசியம் இல்லை. There is no need. சில காரியத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க அவசியம் இல்லை. Amen. அவசியம் இல்லை. There is no need to defend. Fully persuaded. முழு நிச்சயமா நம்புறேன். I was sent for a cause. நான் ஒரு காரணத்துக்காக அனுப்பப்பட்டேன். I am fully persuaded about the God who called me. என்னை அழைத்த தேவனை குறித்து நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். Are you fully persuaded? நீங்க முழு நிச்சயமாய் நம்புகிறீர்களா? First time in my life I took a bus when I started studying college in Chennai. சென்னையில நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்க நாட்கள்ல முதலாவது பஸ் ஏறினேன். They told me அவர்கள் என்ன பார்த்து சொன்னார்கள், at Shanti Theatre சாந்தி bus stop, சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல you have to get down, நீ அங்க இறங்க வேண்டும், change bus and go to New College. அங்க இருந்து வேற பஸ் எடுத்து நியூ காலேஜுக்கு செல்ல வேண்டும். I got up in ICF. ஆனா நான் ஐசிஎஃப்ல ஏறினேன். Near Ayanavaram I asked the conductor, ஐநாவரம் பக்கத்துல கண்டக்டரை பார்த்து இப்படி கேட்டேன், Shanti Theatre வந்துச்சா? சாந்தி He told me when it comes I will tell you. வரும்போது நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு அவர் சொன்னார். Kelly's again I asked him. அடுத்த ஸ்டாப் ஆகிய கெல்லிஸ்ல போய் திரும்பவும் கேட்டேன், Shanti Theatre வந்துச்சா? சாந்தி தியேட்டர் வந்துருச்சு. He said when it comes I will tell you. வரும்போது நானே சொல்றேன்ப்பா அப்படின்னு Should சொன்னேன். I give ticket or answer your question? நான் டிக்கெட் கொடுக்கணுமா இல்ல உனக்கு பதில் சொல்லணுமான்னு கேட்டார். After Prosavakam, Egmore came. பொர்ஷவகம் தாண்டி எக்மோர் வந்தபோது I asked him, Shanti Theatre வந்துச்சா? திரும்பவும் கேட்டேன், சாந்தி தியேட்டர் வந்துருச்சான்னு. He looked at the person next to me. என் பக்கத்துல இருக்கிறவர் பார்த்து அவர் சொன்னார், என்னால இவன் பிரச்சனையை தாங்க முடியல. I am unable to endure him. தயவுசெய்து சாந்தி தியேட்டர் வரும்போது இவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருக்கேன்னு. That big man said, don't worry, I will tell you when Shanti. அந்த பக்கத்துல இருக்கிறவர் சொன்னார், நீங்க பயப்படாதீங்க, அந்த இடம் வரும்போது நானே சொல்றேன். Finally when Shanti Theatre came, சாந்தி தியேட்டர் அந்த ஸ்டாப் வந்தபோது I got down நான் கீழே இறங்கினேன். and I did not know where to go. அங்க இருந்து எப்படி எங்க போறதுன்னு தெரியவில்லை. Many of us are not persuaded that we are on the right track. நம்ம சரியான பாதையில தான் இருக்கோம் என்றது குறித்து நிறைய பேர் நிச்சயமா நம்பாம இருக்கிறீங்க. When you get inside the God's move, தேவனுடைய அசைவுக்குள்ள நீங்க உள்ள வரும்பொழுது you should trust. அவரை நீங்கள் நம்ப வேண்டும். Success or problem, God is with me. வெற்றியோ தோல்வியோ தேவன் என்னோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. Number 2. இரண்டாவது காரியம். First one is fully persuaded. முதலாவது முழு நிச்சயமாய் நம்பினார்கள். Number 2. இரண்டாவது விஷயம், Pressure to praise. தேவனை துதிக்கும்படியாக அவர்கள் அழுத்தப்பட்டார்கள். There was a pressure அவர்கள் துதிக்கும்படியான ஒரு நெருக்கம் to இருந்தது. worship an idol. ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கும்படியாக ஒரு அழுத்தம் இருந்தது. But they decided, ஆனா அவர்கள் நிச்சயித்துக் கொண்ட in this pressure, இந்த அழுத்தத்தில் I will not become pressure cooker. நான் ஒரு பிரஷர் குக்கர் மேல் வெடிக்க மாட்டேன். I will not be that. நான் அப்படி இருக்க மாட்டேன். I will control the pressure. அந்த பிரஷர் எல்லாம் நான் உள்ளுக்குள்ள வாங்கிப்பேன். I will praise my God. என் தேவனை நான் துதிப்பேன். ஹalleluya. யாராவது ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரஷர்ல வெடிச்சிராதீங்க. சிராதீங்க. ஆமா, சில பேர் பிரஷர் வந்துச்சுன்னா என்ன பண்ண போற தெரியும். அமுக்கி வாசி, press and play. Why? Because in pressure you have to praise God. ஏன் தெரியுமா? அந்த அழுத்தம் வரும்போது நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். What did these Hebrew guys, these 3 guys reply? இந்த 3 எபிரேய வாலிபரும் என்ன பிரதித்தரும் சொன்னார்கள்? Daniel 3:17. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இருக்கிற எங்கள் தேவன். Oh wow. Who are they worshiping? நாங்கள் ஆராதிக்கிற ஆராதிக்கிற எங்கள் தேவன். Is it past tense? அது கடந்த காலத்துல சொன்னார்களா? நாங்கள் ஆராதித்து வருகிற எங்கள் தேவன் சொன்னாங்களா? நாங்கள் ஆராதித்து வந்த எங்கள் தேவன் சொன்னா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். பலவித சோதனை தேடி தேடி வந்தாலும் எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரீங்க? ஆமென். பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் இருவை தாங்கியதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் இருவை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் இருவை தாங்கினதே,
2 Corinthians chapter 4, இரண்டாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் verse 7 to 9. 7 முதல் 9 வரை வாசித்தால் In 8 and 9 we see 8ஆம் 9ஆம் வசனத்தை இப்படியே we வாசிக்கிறோம். are hard pressed on every side, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம் but not crushed. ஆனால் ஒடுங்கி போகிறதில்லை. Perplexed but not in despair. கலக்கம் அடைகிறோம் ஆனால் மனம் முறிவடைகிறதில்லை. Persecuted but not abandoned. துன்பப்படுத்தப்படுகிறோம் ஆனால் கைவிடப்படுகிறதில்லை. Struck down but not destroyed. கீழே தள்ளப்படுகிறோம் ஆனால் மடிந்து போகிறதில்லை. Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. They did not turn up, they did not give up. அவர்கள் ஒரு நாளும் தங்களை விட்டு கொடுக்கவில்லை. Even if the furnace was heated up 7 times more, அந்த அக்கினி சூளையானது 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டாலும் their faith increased the temperature. அவர்களுடைய விசுவாசம் அந்த வெப்ப சூழ்நிலையை அதிகரித்தது. Hello. When you are faithful, நீங்கள் விசுவாசத்தால் நிறைந்திருக்கும் பொழுது Satan will increase the temperature. சாத்தான் சூடை அதிகமாக்குவான். What do you do? ஆனா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You thought when you confessed, நீங்கள் அறிக்கையிட்ட போது you thought enemy will run away. நீங்க விசுவாசத்தை அறிக்கையிட்ட பிசாசு ஓடுவான் நினைத்தீர்கள். There is a big philosopher who said, ஒரு பெரிய தத்துவ ஞானி இப்படியாக சொன்னார், who is a victor and who is a coward? யாரு தோத்து போகிறவன் யாரு கோழை? The person who says, I will stand in my faith one more minute, in my belief one more second, he is the victor. ஆமென். யாரு ஜெயிக்கிறவன் யாரு கோழை என்று சொன்னபோது ஒருத்தர் சொன்னார், என்னோட விசுவாசத்தில் இன்னும் ஒரு நிமிஷம் நான் நிலைப்பேன், இன்னும் ஒரு நேரம் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறவர் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். மனோ தத்துவ நிபுணர் ஒருவர் மன ரீதியாக யார் வலிமை பெற்று அவர்கள் ஜெயாளியாய் மாறினார்கள், யார் தோற்று போனவர்களுடைய மனோநிலையை அவர் ஆராய்ந்து சொன்னார், இன்னொரு செகண்ட், இன்னொரு மினிட் நான் என்னுடைய இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன் என்று அதை யார் பிடித்து நின்றார்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்களாம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டு கொடுக்காதீங்க. Don't give up please. Don't give up your praise. உங்களுடைய துதியை விட்டு கொடுக்காதீர்கள். Hallelujah. 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 In Daniel 3:19, தானியேல் 3:19 7 times it was made fire. அந்த அக்கினி சூளையானது 7 மடங்கு அதிகமாய் You சூடாக்கப்பட்டது. took a stand for God. நீங்கள் தேவனுக்காக நின்றீர்கள். Things instead of changing into better, காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுபடாமல் just got worse. உங்களுக்கு எதிர்மறையாக மாறினது. What do you do? ஆனால் அப்போது நீங்க என்ன செய்ய வேண்டும்? Don't despair. நீங்கள் கலங்க வேண்டாம். Don't stop praising. துதிக்கதை நிறுத்த வேண்டாம். Praise him more. இன்னும் அதிகமாய் துதியுங்கள். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. Today God wants to let you know. இன்றைக்கு தேவன் உங்களை நீங்க அறிந்து கொள்ள விரும்புகிறார். He is going to change your attitude today. உங்களுடைய அந்த சிந்திக்கிற விதத்தை தேவன் மாற்ற போகிறார். You are going to praise God more. நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்க போகிறீர்கள். In your mind, உங்களுடைய மனதில் don't say in this fasting prayer more pressure on me. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் வர்றதுனால எனக்கு இன்னும் அழுத்தம் வருகிறது என்று சொல்லாதீர்கள். Say like this, இப்படியாக சொல்லுங்கள், I will increase my praise. என்னுடைய துதியை நான் இன்னும் அதிகமாக்குவேன். I will increase my praise. என்னுடைய துதி இன்னும் அதிகமாகும். I will increase my worship. என்னுடைய ஆராதனை இன்னும் அதிகமாகும். I will increase my fire. என்னுடைய அக்கினி இன்னும் அதிகமாகும். Someone lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Number 3, மூன்றாவதாக, your promise is not outside. உங்களுடைய வாக்குத்தத்தம் வெளியாக இல்லை. Your promises is inside the fire. உங்களுடைய வாக்குத்தத்தமானது அக்கினிக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கிறது. Sometimes God will save you from fire. சில நேரம் தேவன் உங்களை அக்கினியிலிருந்து பாதுகாப்பார். Sometimes God will take you through the fire. சில நேரம் அக்கினி ஊடாக தேவன் உங்களை நடத்தி செல்வார். Your miracle is waiting inside the fire. உங்களுடைய அற்புதமானது அக்கினிக்கு நடுவே காத்திருக்கிறது. Your miracle is waiting in the center of the altar. உங்களுடைய அற்புதமானது பலிபீடத்தின் நடுவே காத்திருக்கிறது. Inside the center of that fire, அந்த அக்கினியின் நடுவிலே your miracle is waiting for you. உங்களுடைய அற்புதம் உனக்காக காத்திருக்கிறது. Are you ready to walk inside the fire? அந்த அக்கினியோட நடக்க தயாரா? I am asking you, are you ready to walk through the fire? உங்களை கேட்கிறேன், நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? You know why? ஏன் தெரியுமா? Because some of you are going to come out of the fire. உங்களில் சில பேர் அந்த அக்கினியிலிருந்து வெளியே வர போகிறீர்கள். Hallelujah. ஹalleluya.
those who wanted to throw you inside the fire, உங்களை யாரெல்லாம் அக்கினியில் தூக்கி எறிய விரும்பினார்களோ they will fall by the fire. அவர்கள் அக்கினியால் பட்சிக்கப்படுவார்கள். That's what happened. அங்கே அப்படிதான் நடந்தது. Daniel 3:22. தானியேல் 3:22. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. Hallelujah. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். There is something that is happening in your life, உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. and you are watching this sermon. நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். God wants to let you know ஆண்டவர் இதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார். His promise is waiting for you inside that fire. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உனக்காக அக்கினிக்குள்ளே காத்திருக்கின்றன. Inside your problem. உன்னுடைய பிரச்சனைக்குள்ள. Don't run away from your problem. பிரச்சனையை விட்டு ஓடி போக வேண்டாம். Face your Goliath. உன்னுடைய ராட்சதனை நீ சந்தித்துக்கொள். Face the Pharaoh. அந்த பார்வோனை நீ சந்தித்துக்கொள். You face the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்தை நீ சந்தித்துக்கொள். You face the Jordan. அந்த யோர்தானை நீ சந்தி. You face the Jericho. நீ எரிகோவை சந்தி. Never in the history of the Bible, வேதத்தின் வரலாற்றில் never has God lost a battle. ஒரு நாளும் நம்முடைய தேவன் யுத்தத்தில் தோற்றதே இல்லை. He will always. எப்பொழுதும் நம்முடைய தேவன் ஜெயாலியாக இருக்கிறார். Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. You can rely on His promises. நீங்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தை தைரியமாக சார்ந்து கொள்ளலாம். 1 Thessalonians 5:24. முதலாம் தெசலோனிக்கேயர் 5:24 வசனம். Faithfully he that calleth you, உன்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக who இருக்கிறார். also will do it. அவர் அப்படியே செய்வார். Hebrews 10:23. எபிரேயர் 10:23 வசனத்தில். He who promised is faithful. உன்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். How many of you want to say amen? ஆமென். Psalm 145:13. சங்கீதம் 145:13. The Lord is faithful to all His promises. கர்த்தர் தம் சொன்னின வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Amen. ஹalleluya. Psalm 119:140. சங்கீதம் 119:140. Your promises have been thoroughly tested. உம்முடைய வசனங்கள் மிகவும் புடமிடப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். புடமிடப்பட்டதுனாலே அவருடைய வார்த்தைகள் அக்கினி வழியாய் வெளியே வருகிறவைகள். Amen. Just because his words were tested, they are coming through the fire. His promise is a fire. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அக்கினியாய் இருக்கிறது. According to Psalm 119 verse 140, 119 சங்கீதம் 119:140 படி His word has been tested with fire. அவருடைய வார்த்தையானது அக்கினியால் புடமிடப்பட்டிருக்கிறது. Hallelujah. 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 அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் எப்படி இருக்குதா? You know how his words that are coming out of his mouth? எரேமியா அத பத்தி சொல்றாரு. Jeremiah says about that. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை The words that comes out of his mouth, அது அக்கினியாய் இருக்குதா? it is like fire. Jeremiah 23:29 says, எரேமியா 23:29 இப்படியாய் சொல்கிறது. Is not my word like fire? என் வார்த்தை அக்கினியை போல் இல்லையா? And like a hammer that breaks a rock in pieces. கன்மலையை சம்மட்டியை போல் நொறுக்குகிறது போல் இல்லையா? The fire, அக்கினி, or the promise of God. தேவனுடைய வார்த்தை I feel in my spirit right now. இப்பொழுது நான் ஆவியிலே உணர்கிறேன். Breakthrough for some people. இன்றைக்கு ஒரு திருப்புமுனையின். Hallelujah. Hallelujah. You see, the enemy uses fire as a weapon. சாத்தானும் அக்கினியை ஒரு ஆயுதமாக Number உபயோகப்படுத்துகிறார். 4. நாலாவது விஷயம், Enemy uses fire. சாத்தான் அக்கினியை பயன்படுத்துகிறான். God uses another fire. ஆனால் தேவனோ வேற அக்கினியை The பயன்படுத்துகிறார். enemy uses சத்துரு இதை பயன்படுத்துகிறான். evil fire. அவன் தீமையான அக்கினியை பயன்படுத்துகிறான். But God uses holy fire. தேவனோ பரிசுத்தமான அக்கினியை பயன்படுத்துகிறார். யாராவது ஒரு பெரிய அல்லே. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Ephesians chapter 6 verse 16. எபேசியர் 6:16 வசனத்தில், Take up the shield of faith which can extinguish all the flaming arrows of the evil one. பொல்லாதங்களையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். அக்கினி ஆஸ்திரம் சாத்தான் கிட்ட இருக்குது. The enemy has the fiery arrows. But God has something. ஆனால் தேவனுக்கு வேறொரு விஷயம் இருக்கிறது. The enemy's fire is a destroying fire. சத்துருடைய அக்கினி அழிக்கக்கூடிய அக்கினி. But God's fire is consuming fire. ஆனால் நம்முடைய தேவனுடைய அக்கினியோ பட்சிக்கிற அக்கினி. ஹalleluya. Enemy's fire சத்துருடைய அக்கினி
mindless fire. சத்துருவுடைய அக்கினி நோக்கமே இல்லாம அழிவை கொண்டு வருகிறதா But இருக்கிறது. God's fire, ஆனால் தேவனுடைய அக்கினியோ intelligent fire. அது புத்தியால் நிறைந்திருக்கிற அக்கினியா இருக்கிறது. Why I am saying this? ஏன் நான் சொல்லுகிறேன்? When these three people fell inside the fire, இந்த மூன்று பேரும் அக்கினியில் விழுந்தபோது there was a fourth man who landed there. அங்க நாலாவது ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். ஹalleluya. And in his presence, அவருடைய சமூகத்தில் something happened. ஒரு விஷயம் நடந்தது. The fire அக்கினி destroyed all the things that were tying Shadrach, Meshach, Abednego. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு கைகளில் கட்டியிருந்த அந்த கயிறுகளை எல்லாம் அக்கினி பட்சித்தது. But not them. ஆனா அவர்களை பட்சிக்கவில்லை. உங்களை விடுவிக்க போகிற தேவனாகிய கர்த்தர் The God who is going to deliver you, உங்கள் கட்டுகளை எல்லாம் அக்கினி கிரையாக்கி he is going to burn all the bondages. உங்களையோ But you, ஒரு முடி கூட கருகாமல் அவர் வெளியே கொண்டு வருவார். Amen, he will bring you out without burning even single hair of yours. Daniel 3:27. தானியேல் 3:27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அக்கினி என்ன பண்ணலையா? பலன் செய்யாமலும் என்ன அக்கினி? நேபுகாத்நேச்சார் போட்ட 7 மடங்கு அக்கினி அவர்களை பலம் செய்ய முடியவில்லை. ஆமென். அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஏங்க கொஞ்சம் பால் தெரிஞ்சிருச்சுன்னா அல்லது ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அடுப்பில் என்ன மாதிரி ஒரு ஸ்மெல்லு, கருகின ஸ்மெல்லு, 7 மடங்கு சூளைக்குள்ள அவ்வளோ ஸ்மெல் இருந்திருக்கும். என்ன மாதிரி ஸ்மெல் இருந்திருக்கும். உள்ள போன இவங்க மேல நெருப்பும் படல, அந்த ஸ்மெல்லும் இல்லை. நான் எப்படி தெரியுமா சொல்றேன், உள்ள என்ன பர்ஃப்யூம் போட்டு போனாங்களோ, உள்ள என்ன பெர்ஃப்யூம் போட்டு போனாங்களோ அதே பெர்ஃப்யூமோட வெளியே வந்தாங்க. Amen. Hallelujah. The way in which they entered, the same perfume what they carried, they came out in a similar way. Are you fully persuaded? நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறீர்களா? Will you praise? நீங்கள் தேவனை துதிப்பீர்களா? Will you trust the promise? அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவீர்களா? That is inside the fire. அந்த அக்கினிக்குள்ள தான் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதை நம்புவீர்களா? You believe that the fourth man will protect you? நாலாவது மனுஷன் உங்களை பாதுகாப்பார் என்று நம்புவீர்களா? Then in the presence of that fourth man, அந்த நாலாம் மனுஷனுடைய அந்த சமூகத்தில் there is power. ஒரு வல்லமை இருக்கிறது. There is a power ஒரு வல்லமை இருக்கிறது. that will protect you அது உங்களை பாதுகாக்கும். from the fire அக்கினியிலிருந்து பாதுகாக்கும். and get you out without bondages. உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுத்து ஒரு கட்டுகள் இல்லாமல் உங்களை வெளியே கொண்டு வரும். உள்ள போகும்போது கட்டுகளோட போனீங்க, வெளியே வரும்போது விடுதலையோடு வருவீங்க. Amen. When you went inside you were bound, but when you came out you were unbound and unarmed. Your bondages will not be there. உங்களுடைய கட்டுகள் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் கருகி போய்டும். All things will be burned down. ஆனா நீங்களோ எழும்பி நிப்பீங்க. But you will rise up and stand. Because in the presence of Jesus, ஏனென்றால் இயேசுவின் சமூகத்தில் there is fire. ஒரு அக்கினி இருக்கிறது. Luke 12:49. லூக்கா 12:49 Jesus said, இயேசு சொல்லுகிறார், I have come to put fire. நான் அக்கினியை போட வந்தேன். Hallelujah. Hallelujah. And I want it to burn brighter. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். It is time for us இப்ப நமக்கான நேரம் இது. to receive that fire. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். Lift up your hands and start speaking in tongues. கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்போம். Right now. இப்பொழுதே. Again I say, மறுபடியும் சொல்லுகிறேன், the fire is coming. ஒரு அக்கினி வருகிறது. I see the fire of the shadow of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய அக்கினியின் நிழல் இங்கு படுகிறதை பார்க்கிறேன். உங்க மேல அந்த அக்கினி நிழல் வருகிறது. The shadow is coming upon you. அந்த அக்கினி நிழல் வருகிறது. That shadow is coming upon you. உங்க மேல அந்த அக்கினி தழல் வருகிறது. That shadow is coming upon you. உங்க மேல அந்த அக்கினி தழல் வருகிறது. The heat of the fire is coming upon you. The Holy Spirit is telling me, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், the Lord is asking to put fire. ஆண்டவர் அக்கினியை போடும்படியாக விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். He is willing to put that fire on many people's life.
அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் அக்கினியை போட விரும்புகிறார். All the healer, all the sickness is going to be released. எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்க All the போகிறார். bondages are going to be released. எல்லா அடிமைத்தன கட்டுகள் உடைய போகிறது. The fire of God தேவனுடைய அக்கினி is going to increase. அது அதிகமாய் பெருக போகிறது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.